நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். இப்போ திமுக கைவசம் இருக்கிற மானாமதுரை அதிக முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியா இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்போ பொதுமக்களுக்கு தேவையான நிறைய திட்டங்களை பண்ணியிருக்காரு. மானாமதுரையில சிப்காட் சிட்கோ தொழிற்பேட்டைகள் புரட்சி தலைவர் காலத்துல தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த தொகுதியில விவசாயம் தான் முக்கியமான தொழிலா இருக்கு. மண்பாண்ட பொருட்கள் தயாரிப்பு செங்கல் சூளை தொழில்கள் இருந்தாலுமே போதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானம் இல்லாததால பலர் வெளியூரு வெளிநாடுகளுக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில இளையான்குடியை சுத்தி 55 ஊராட்சிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிற இந்த பகுதிகளில் கொண்டு வரப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்கு. இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள அரசு பேருந்துகள் வரதில்ல. சிவகங்கைக்கு போற 1-2 பேருந்துகள் தான் வருது. அது மட்டும் இல்லாம பஸ் நிலையத்துல பாலூட்டும் தாய்மார்கள் அறை மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி மானாமதுரை சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்குங்கிறதுக்கு இளையான்குடி புதிய பேருந்து நிலையமே சாட்சி. அதோட மானாமதுரை திருப்பாச்சேத்தி பயிர் நிலங்கள் வறண்டு கருகி போகுது. காரணம் ஒரே மின்மாற்றியில அதிக மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு ரொம்பவே குறைவான மின் அழுத்தம் வரதால மின் மோட்டார்கள் சரியா செயல்படல. இதனால விவசாயிகள் தண்ணீர் இல்லாம ரொம்பவே சிரமப்படுறாங்க. சரியான பாசன வசதி இல்லாம பயிர்கள் கருகி போகுதுன்னு அந்த பகுதி விவசாயிகள் பேசுறத கேட்கவே கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனை பத்தி அந்த பகுதியோட மக்கள் எம்எல்ஏ கிட்ட கொண்டு வந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கல. மக்கள் பிரச்சனைய தீர்க்கிறத விட அந்த தொகுதி எம்எல்ஏ தமிழரசி அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. மக்களோட அடிப்படை பிரச்சனைய தீர்த்து வைக்காம திமுக குடும்பத்தை வளர்க்கிறது தான் அந்த தொகுதியை சார்ந்த அமைச்சரும் அந்த தொகுதி எம்எல்ஏவும் ஒரே குறிக்கோளா வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. அது இரட்டை இலையோட வெற்றி தான். வரட்டும் இரட்டை இலை, மாறட்டும் மக்கள் நிலை. அடுத்ததா பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதியா இருக்கு. அதிமுக அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதி பரமக்குடி. இப்போ திமுக கைவசம் இருக்கு. இந்த தொகுதியோட எம்எல்ஏ முருகேசன் பெருசா எதையும் பண்றதில்லன்னு தொகுதியில பேசிக்கிறாங்க. அதிமுகவோட செல்வாக்கு அதிகமா இருக்கிற தொகுதிங்கிறதுனால திமுக அரசு காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறாங்களோன்னு நினைக்க தோணுது. நெசவு தொழில் அதிகமா செய்யப்படுற இந்த தொகுதியில நெசவாளர்களுக்கு சரியான வருமானம் கிடைக்கிறது இல்ல. வாழ்வாதாரம் அதனால பாதிக்கப்படுதுன்னு அந்த பகுதியை சார்ந்த நெசவாளர்கள் சொல்றாங்க. இந்த பகுதியில இருக்கிற இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பும் இல்ல. பாதாள சாக்கடை திட்டம் முறையா செயல்படுத்தப்படல. அதனால மழைக்காலங்கள்ல தண்ணீர் தேங்குதுன்னு மக்கள் நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. தன்னோட தொகுதி மக்களோட அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றாத அரசு இனியும் தேவையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். இனியும் திமுகவோட பொய் வாக்குறுதிகளை நம்ப மாட்டாங்கன்னு தோணுது. மூணாவதா திருவாடானை தொகுதி. ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாடானை சட்டமன்ற தொகுதி ரொம்பவே புகழ்பெற்ற தொகுதியா. ஆனா இந்த தொகுதி கடந்த 37 வருஷமா ஒரே குடும்பத்தோட பிடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு வருது. தாத்தா மகன் பேரன்னு தொகுதியை பிடிச்சு வச்சிருக்காங்க. தமிழகத்திலேயே 2வது பெரிய கண்மாய் இங்க இருக்கக்கூடிய RS மங்கலம் கண்மாய். 42 மதகுகளை கொண்ட கண்மாயில மதகுகள் சரியா இல்ல. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் செஞ்சு இங்க மக்கள் பொழைக்க முடியல. கிட்டத்தட்ட 5500 டாஸ்மாக் கடைகள் இங்க இருக்கு. அதுல 3 பங்கு கடைகளை மூடினாலே பனைமரம் வச்சிருக்கிறவங்களோட வாழ்வு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு இந்த தொகுதியில தேர்வு செய்யப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ கருமாணிக்கும் ஒரு குரல் கூட கொடுக்கல. மக்களுக்காக குரல் கொடுக்காத, மக்களுக்கு எதுவும் செய்யாத அரசு இனியும் தேவையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். எடப்பாடியார் அடுத்து ஆட்சி அமைக்கணும். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி